டிஎன்பிஎஸ்சினுடைய புது சிலபஸ் அப்டேட். அதில் பொது அறிவு பாட்டை பார்க்குறோம். நினைப்பீங்க அதான் இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்களே, அப்புறம் எதுக்குப்பா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, எல்லோரும் இதை பண்ணும்போது நம்மளும் எதாவது சொல்லணும்ல. என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிலபஸ் ஒரு தெளிவான சிலபஸ். குரூப் 2 மெயின்ஸுக்கு 2A மெயின்ஸுக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஸ்பிட்டப் இவ்வளோ தான் நான் கேட்க போகிறேன்னு சொல்லி லிமிட் பண்ணாங்க. போன குரூப் 4 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட், ஃபாரஸ்ட்டை சேர்த்துருக்காங்க, சயின்ஸ் நிறையா கேட்பாங்களா, சயின்ஸ் நிறையா கேட்பாங்களா, யாரை கேட்டாலும் சரி சார் குரூப் 4ல் சயின்ஸ் நிறையா கேட்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு சயின்ஸு 4 வருஷம் கேட்ட கொஸ்டினெல்லாம் எடுத்து பிரித்து இதை பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயே இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இருக்குது அதுலேயே இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, அந்த சயின்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்லேயே சயின்ஸ் கம்மியாக தான் இருக்குது, குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் கம்மியாக தான் இருக்குன்னு புரிய வச்சோம். இப்போ அந்த ஒரு குழப்பமே தேவையில்ல, ரொம்ப தெளிவாக அழகாக இந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான் அப்படின்ட்டாங்க. பொது அறிவியல் அப்படின்னம்னா சயின்ஸில் 5 கேள்வி தான். முன்னாடி அது வந்து 8லேருந்து 10க்குள்ளே இருந்தது, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம விஸ்டமோட வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பிரித்து போட்டிருந்தேன். அதில் 4 வருஷத்துலேயுமே அவங்க கேட்டிருந்தது 8, 9, 8, 9 அந்த அளவில் தான் இருக்கும். அதுலேயுமே கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மி, கெமிஸ்ட்ரியே இல்லாமல் நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. சரியா? இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பொது அறிவியலில் 5 கேள்வி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ பார்ப்போம், 5 கேள்வி தானே, பிரதிக்கு இதை படிச்சுட்டு மீதி 195 இருக்குல்ல நமக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த குரூப் 4ம் சரி, குரூப் 2A சரி, குரூப் 2Aவோடையும் குரூப் 4 எடுத்து வச்சு பாருங்கள். ஒன் வேர்டு பேஸ்டாக நமக்கு வேலை கிடைக்கணும், டிஸ்கிரிப்டிவ் எழுதாமல் நமக்கு வேலை வேணும்னா, ஒன்று குரூப் 4 எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும், இல்லைனா குரூப் 2ல் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி குரூப் 2Aல மெயின்ஸு சிபிடி பேஸில் எழுதி உள்ளே போகணும். இது 2 தான் நமக்கு டைரெக்டாக ஒன் வேர்டு பேஸ்லேயே வேலை கிடைக்க போகிறது. அப்போது குரூப் 4ன்னு பார்க்கும்பொழுது காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம், போன குரூப் 4ல் 168 கட் ஆஃப், இந்த தடையுமே கிட்டத்தட்ட என்னென்னா 170 அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்திருக்கு. அப்போ 170 கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா எல்லா ஏரியாவுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். பட் ப்ரிஃபரன்ஸ் எதை நம்ம முதல்ல படிக்க போகிறோம்? இப்போ நான் சொல்லுவேன், முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்லியிருப்போம், நம்ம எது நமக்கு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா, சயின்ஸில் பிஹெச் சொல்லுவோம்ல, ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிஹெச் வேல்யூ 7 அப்படிங்கிறது நடுநிலை நியூட்ரலு, 7க்கு அதிகமாக போனால் அது காரம், 7க்கு குறைவாக போனால் அது அமிலம் சொல்லி பார்த்து. அதே மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனில் பொது அறிவோட கோர் ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா பிஹெச், பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி. அப்போ இந்திய அரசியலமைப்பும் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து 40 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை நான் சொல்கிறதுக்கு 4 வருஷ கொஸ்டினை பிரித்து அதில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு ஆவரேஜெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எடுத்தேன். இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க, ஆமாப்பா அதான் வெயிட்டேஜ், இவ்வளோ தான் கேட்போம் அப்படிங்கிறாங்க. 45 கேள்வி ஹிஸ்ட்ரி ப்ளஸ்ஸு நமக்கு பாலிட்டியில் மட்டும். இங்கே பாருங்கள், இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்வி கொடுத்துருக்காங்களா. இந்த இந்தியாவின் வரலாறு பண்பாடு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருந்த யூனிட் 4. அந்த யூனிட் 4ல் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான் எதுவுமே சிலபஸை மாற்றலை, புதுசாக டாபிக் ஆட் பண்ணலை. இவங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கிளியர் கட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி. நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி நாங்களே என்ன பண்ணுறோம், வேலையை வந்து எளிமைப்படுத்திடுறோம், ஸ்பிட்டப்பை கரெக்டாக கொடுத்துறோம் சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க. 10 கேள்வி கேட்பாங்களாம், ஆன்ஷியன் இந்தியா ப்ளஸ் வந்து யூனிட் 7. இப்போ நான் சொல்லுவேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டால் நான் வந்து விளக்கமாக சொல்லுவேன், இந்தியன் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கும்போது யூனிட் 4ல் ஆரம்பித்து யூனிட் 7 போய் அப்படியே யூனிட் 8 வாங்கம்பேன். இப்போ அவங்களே தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க, அதை நான் பண்ணிடுறேன், நீங்கள்லாம் பேசாமல் இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி அதோடு சேர்த்து இந்திய தேசிய இயக்கம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இது 2லையும், இதில் ஒரு 7-8 கேள்வி, அதில் ஒரு 7-8 கேள்வின்னு ஒரு 15லேருந்து 16 கேள்வின்னு ப்ரிடிக்ஷன் இருந்தது. இப்போ நமக்கு இதில் 10 கேள்வி அப்படின்ட்டாங்க. அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான வெயிட்டேஜ் 10 கொஸ்டின். இதோட முடிஞ்சு போகுதா ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஹிஸ்ட்ரி பார்ட் இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு இருந்த யூனிட் 8, பழைய யூனிட் 8, இப்போ நமக்கு யூனிட் 6. இனிமேல் நம்ம வந்து யூனிட் 6 அப்படிங்கிற ஒரு புது பேரை நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த யூனிட் 6ல் என்ன இருக்குன்னு பாருங்க. இதில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எகைன், இதே டாபிக் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குங்கிறது அந்த யூனிட்லேயே நமக்கு ஹிஸ்ட்ரி பார்ட்லேயும் இருக்கு. இந்த இடத்துல அடுத்தது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், வேலுநாச்சியார் புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இருக்கக்கூடிய பாட்டு கிட்டத்தட்ட 60க்கு மேலே கேட்ட நம்மளுடைய 10th சோசியல் சயின்ஸ் புக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். நிறைய கேள்வி இதில் கேட்டாங்க. அப்போ இதுவும் ஹிஸ்ட்ரி பாட்டு தானே, தமிழ்நாடு வரலாறு. அதுக்கப்புறம் பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்படியே இருக்கிறது.
சரியா? அப்போ இப்போ நம்ம வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூனிட் 6ஓட பார்ட்டு அகைன் வந்து இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக். இந்த இடத்துல ஹிஸ்டரி நம்ம கவர் ஆகுது. அப்போ இங்க 10 கொஸ்டின், இதுல பாருங்க 20 கொஸ்டின். அப்போ அந்த 10 இந்த இடத்துல 20 நமக்கு சேர்ந்தா 30 கொஸ்டின் ஹிஸ்டரி பாட்டு. சரி, 30மே ஹிஸ்டரியான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இலக்கியம் இருக்கு. ஏன்னா பொது தமிழ்ல ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடந்திருக்கு. பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. எதுக்காக இந்த சிலபஸ் மாற்றம்னு பார்த்தோம்னா தமிழ் படித்தவர்களை வஞ்சிக்கிறதா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பல எதிர்ப்புகள் எழும்புச்சு. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தா நம்மளால 95 ஈஸியா அடிக்க முடியுது. ஆனா பொது தமிழ்ல அங்க 85 தாண்டறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குல்ல. 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் புது புக்கை படிச்சு, 12ஆவது வரைக்கும் புது புக்கை படிச்சு, பழைய புக்கை படிச்சு, சிறப்பு தமிழ் படிச்சு, இதெல்லாம் படிச்சுட்டு போனாலும் நமக்கு தெரியாத ஒரு 5 கேள்வி. இவ்வளவு படிச்சு 95 தான். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. 6ல இருந்து 10 வரைக்கும் பேட்டர்னை வச்சு 4 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு போனா 95. அப்போ ஒரு ஃபேரான காம்படிஷனா இல்ல. அதை ஃபேர் ஆக்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்ல மட்டும்தான் கிராமர் இருக்கா. இப்போ இங்கிலீஷை டஃப்பாக்கிறத விட தமிழை ஈஸியாக்கிடலாம். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, 85 கொஸ்டின் இலக்கணத்துல, 15 கொஸ்டின் மட்டும் தான் இலக்கியம். அப்ப அங்க கட் பண்ண இலக்கியத்தை என்ன பண்ணலாம், இங்க நமக்கு கேட்பாங்க. வீணா போகாது, ஏற்கனவே படிச்சது கண்டிப்பா வீணா போகாது. சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம்னு இந்த ஒரே ஒரு வரி தானே, இந்த ஒரு வரியில இவங்க கிட்டத்தட்ட 300 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா முன்னாடியுமே நீங்க பாருங்க, பொது தமிழ்ல கேட்ட திருக்குறள் கேள்வி பொது தமிழ்ல மொத்தமே ஒரு 30 கேள்வி தான் கேட்டிருப்பாங்க 4 வருஷத்திலேயே. ஆனா அதே திருக்குறள் கேள்வி யூனிட் 8ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கேள்வி இருக்கு. பிரிச்சு வச்சிருக்கோம், நம்ம வந்து வெப்சைட்லேயே போட்டிருக்கேன் நான், ரைட்டா? அதே மாதிரி சங்க காலம் அப்படின்னு இருக்குல்ல இலக்கியம், சங்க இலக்கியம் மட்டுமே கிட்டத்தட்ட 160க்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ வெயிட்டேஜான ஏரியா இதுக்குள்ள ஒன்று இலக்கியம் இருக்கு. தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கெங்கெல்லாம் இப்போ கூட வெம்பக்கோட்டை நியூஸ்ல இருக்கு, விருதுநகர் வெம்பக்கோட்டை, கோயம்புத்தூர் போலுவார்பட்டி, எந்தெந்த இடத்துல அகழ்வாய்வு நடக்குது அப்படின்னு ஒரு முக்கியமானது. அதுக்கு ஒரு லிஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்போம், வீடியோ லாங் வீடியோவும் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும். அப்போ இந்த போர்ஷனை நீங்க கவர் பண்ணீங்கன்னா அகைன் 45 மார்க், சரியா? 45 கொஸ்டின் இதுக்கு ஹிஸ்டரி பிளஸ் இங்கே வரக்கூடிய இந்திய ஆட்சியியல் அரசியலமைப்பு. இந்த இந்திய ஆட்சியியல் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய குடிமையல் புத்தகம், அதுக்கப்புறம் +2 இருக்கக்கூடிய குடிமையல், அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அப்போ இது இந்த கோர் ஏரியா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடணும். வரலாறுங்கிறதும் அரசியலமைப்புங்கிறது என்ன, இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் என்ன தொடர்பு? இலக்கணப்படி இலக்கியம் இருக்கும். இலக்கணப்படினா தொல்காப்பியத்தில் விதிகள்லாம் இருக்கா? அப்போ நன்னூல் தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்ணி இலக்கியம் இருக்கா? அதே மாதிரி அரசியலமைப்பு அப்படின்னா ரூல், இந்த ரூல் படி ஆட்சி இருக்கும். இப்போ இந்தியாவில் பிரதமரை பத்தி பாக்குறீங்க, முதலமைச்சரை பத்தி பாக்குறீங்க, குடியரசுத் தலைவரை பத்தி பாக்குறீங்கன்னா இதெல்லாம் எங்க இருந்து வருது? அரசியலமைப்பில் அப்படிப்பட்ட பதவிகள் சொல்லப்பட்டுள்ளது. அவங்க பணிகள் என்ன, அவங்களுடைய வேலைகள் என்ன, தகுதிகள் என்ன, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அதே மாதிரி தான் இங்க அரசியலமைப்பு அப்படிங்கிறது இலக்கணம், வரலாறு அப்படிங்கிறது இலக்கியம், சரியா? அப்ப இந்த அரசியலமைப்பு ஹிஸ்டரி நம்ம சேர்த்து தான் படிக்கணும். எதுக்காக அரசியலமைப்பு? மக்களுக்காக. மக்கள் எங்க இருக்காங்க? நிலத்துல இருக்காங்க. அப்ப ஜாகிரபி பார்த்தோம்னா 5 கேள்வி. இதை இவங்க கரெக்டா சேர்க்கல. என்னன்னா ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி எகைன் நம்ம 10வது புக் இங்க இருக்கு. இதுக்குள்ள தமிழ்நாடு ஜாகிரபி எங்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ்நாடு ஜாகிரபி வந்து திரும்பவும் எக்கனாமியோட சேர்ந்துருக்கு. அதாவது முன்னாடி நமக்கு யூனிட் 9 சொல்லுவோம், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதோட நம்ம கலெக்ட் பண்ணும்போது எக்கனாமியும் யூனிட் 9 கரெக்டா சேர்த்திருக்காங்க. இது கரெக்டான ஒரு மெர்ஜ், எக்கனாமியோட கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா ரெண்டுமே இதுல என்ன வருது அதுல என்ன வருது நம்ம பார்ப்போம். டெஸ்ட் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்க பார்த்துருப்பீங்க, விஸ்டமோட டெஸ்ட் ஷெட்யூல்ல முன்னாடி போட்ட நேதாஜி சரி, அதுக்கப்புறம் போட்ட எல்விஎம் சரி, இப்போ போயிட்டு இருக்க சிற்பியிலுமே இந்த டாபிக்கை நான் ஒன்னா தான் வச்சிருப்பேன், இப்படிதான் வச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு, சரியா? இப்போ அதே மாதிரியே அவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த இடத்துல பொருளாதாரத்தோட இயல்பு 5 ஆண்டு திட்டமா, அதோட ரிலேட்டான வேலை வாய்ப்பு, வறுமை, கல்வி இதெல்லாம் சேர்ந்துருக்கு. இந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய புவியியல் கூறுகள் அப்படிங்கிற ஜாகிரபி. அப்ப தமிழ்நாடு ஜாகிரபி ஒரு லைன் இருந்தா கூட நமக்கு 10th புக்ல 2 பாடம் இருக்கு. நிறைய கேள்வி அதுல இருந்து கிட்டத்தட்ட 170 கொஸ்டின் போக தமிழ்நாடு ஜாகிரபில இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ நம்ம கோர் ஏரியாவை கவர் பண்ணுறோம், ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்கனாமி அண்ட் தமிழ்நாட்டிலுடைய நிர்வாக வளர்ச்சிங்கிற 20 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஏரியா. 45 + 20 நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னம்னா 65 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 கொஸ்டின் போங்க ஜாகிரபி. ஜாகிரபி பார்த்தீங்கன்னா 70 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கடைசியாக 5 கொஸ்டின் வாங்க பொது அறிவியல் 75 ஆச்சு. 75க்கு 75மே படிக்கணும். ஆனால் படிக்கிற ஆர்டரை மட்டும் மாற்றி படிங்க, சரியா? சாய்ஸ்ல உள்ள 5 தானப்பா விட்டுலாமா? இல்லை, இதுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 5ல் கண்டிப்பாக 3 கேள்வி அதுலேயே வந்துடும். ஏற்கனவே கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா 5ல் 3 நமக்கு அதுவே கவர் ஆயிரும்.
அப்போ அந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது 75க்கு 60க்கு மேலே ஜிஎஸ்ல நம்ம வைக்கணும், அது நமக்கு தேவை. இதே மாதிரி தான் மேக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, 25 கொஸ்டின் நமக்கு தெரியும், 25க்கு வெயிட்டேஜ் போடும்போது ஆப்டிடியூடுக்கு 15 எடுத்துக்கோங்க, ரீசனிங்கு 10 எடுத்துக்கோங்க, ரெண்டாவது வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது 25 வந்து பேலன்ஸ் பண்ணி டெய்லியும் 1 மணி நேரம் மேக்ஸ் ஒதுக்கணுங்க. மேக்ஸில் 25 எடுக்கணும், தமிழில் 100க்கு 100 அடிக்கணும். நான் 97 போட்டேன் சரியா. காரணம் என்னன்னா டெய்லியும் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 3 தமிழ் டெஸ்ட் போடுவேன். மேக்ஸ் டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட், எசென்சியல் பார்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அப்படிங்கிறதுனா நீங்கள் படிக்கிறது ஒரு பக்கம், ஒரு 3 மாதத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பரீட்சை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும்ல, டெய்லி ரிவைஸ் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியமானது. டெய்லியும் தமிழ் டெஸ்ட் போடணும், டெய்லி மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த டாபிக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சமச்சீர் புக்கை படிக்கிறீங்க, முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்க, இதே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளால் ஒட்டி போக முடியும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமில் எப்போவுமே என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு சிலபஸை வச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். யாருக்குமே தெரியாத ஒரு 20 கேள்வி வருதுன்னா அந்த 20 கேள்விக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸப்ஷன், அந்த எக்ஸப்ஷனுக்காக ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவை, அழகா இதுதான் கேட்குறாங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்வியை நீங்கள் தப்பு பண்ணாமல் வரணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்வி 180 கேள்வி கேட்பாங்களா, 180க்கு நீங்கள் எவ்வளோன்னு பாருங்க. 20 கேள்வி யாருக்குமே தெரியாதுல்ல, நீங்கள் ஏதோ ஒரு ஏஓ பிஓ போடுவீங்கல்ல, நான் ஒரு சிஓ டிஓ போடுவேன்ல, அதில் உங்களுக்கு ஒரு 10 கரெக்ட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு 10 கரெக்ட் ஆகும். அப்போ காம்படிஷன் எங்கே இருக்கு, 180க்கு நான் 180 அடிக்கிறேன், இதில் 10 கொஸ்டின் நான் 20மே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு 10 கரெக்ட் ஆகுது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. தெரியாத கேள்வி பிரச்சனை கிடையாது, நல்லா தெரிஞ்ச கேள்வி சமச்சீர் புக்கில் இருக்கு, புக் பேக்கில் இருக்கு, பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அன்னிபெசனுடைய மாட்டு வண்டி, அதிநவீன ரயிலை விட மாட்டு வண்டி மேல் ஒரு தடவையாக கேட்டாங்க, 3ஆவது தடவை கேட்டிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டின மாதிரி ஒரு தடவையாக கொட்டினாங்க, 6ஆவது தடவை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான கேள்வியை நம்ம தப்பு பண்ணாமல் பண்ணணும், இதுதான் நமக்கு தேவை. ஸோ இதை வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. 2025 உங்களுக்கான வருஷம், கண்டிப்பாக படித்து வேலைக்கு போயிடணும். இப்போ பார்த்தோம்னா குரூப் 2A இப்போ குரூப் 2 A ரிசல்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 34 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெயின்ஸ் படிக்கணும், ரெகுலராக படிங்க, எல்லாருமே சர்வீஸ் வாங்குங்க. தேங்க்யூ.